இந்த கத்தி எடுத்துட்டு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வேறு எதுக்காகவும் இல்லைங்க. இதை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் போயிட்டுருக்கிறேன். இது என்னென்னா, ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அம்மா வந்து தவுன் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து எடுக்கலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சீடுக்குள்ளே தான் இந்த தவுன் வைக்கும். அதாவது இது வந்து பனங்காய் இருக்கு இல்லையா, அந்த பனங்காவை நம்ம முளைக்க போட்டிருந்தோம்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து அது கிழங்கா வரும். கிழங்கு வரதுக்கு முன்னாடி அது முளை விடும் இல்லையா, அந்த முளையிலே வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி தான் தவுன் இருக்கும். அந்த முளை வர்ற பனங்கொட்டையை நம்ம வெட்டி எடுத்தோம்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதிரி தவுன் கிடைக்கும். அதை இந்த மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் வெட்டணும். இது வந்து பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கெலாம் அதை வெட்டி எடுக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட ஸ்ட்ரென்த்து கிடையாது. இதை வந்து எங்கள் அம்மா வெட்டி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த கத்தியை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கத்தி இல்லைன்னா தேங்காய் கீரையை வச்சு தான் உள்ளே இருக்கிறதையும் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். இந்த தவுன் வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து சாப்பிடும்போது நல்லா லைட் ஸ்வீட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு நிறைய கிடைக்குது. அப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாருமே சண்டை போடும். இருக்கிற கொட்டையை வந்து நாங்கள் வந்து பங்கு வைப்போம். உனக்கு இத்தனை எனக்கு இத்தனைலாம் பங்கு வைப்போம். என்னோட சின்ன வயசுலலாம் நிறைய கிழங்கு இருக்கும். கொட்டை கிடைக்கவே கிடைக்காது, இந்த மொட்டைக்கொட்டை. அப்போல்லாம் ஐயோ, கிழங்கு வைக்காமல் மொட்டைக்கொட்டையாக நிறைய கிழங்கு போயிருக்கலாமேன்ட்டு நான் யோசித்துருக்கிறேன். இது எங்களோட ஃபேவரட் மட்டும் இல்லை. இப்போ எங்களோட குழந்தைங்களுமே இதுக்கு ஃபேவரட் ஆகிட்டாங்க. அவங்களுமே இது அடிக்கடி எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்பாங்க, அம்மா இது இருக்குதான்னு வரும்போதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இது சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டாக இந்த சீசனில் தான் கிடைக்கும். இன்னும் இதுக்கு அடுத்த 1 மாதம் கழிச்சா கூட இது கிடைக்காது.